சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. காதல் புனிதமான விஷயம்தான். ஒரு வயசு வரும்போது அது இயல்பா நடக்கிறது விஷயம்தான். ஆனா இயல்பா நடக்கிறது விஷயம் நடந்துட்டு போட்டோன்னு விட்டோம்னா அதோட தாக்கம் என்னவா இருக்கும்? அதே மாதிரி ஒரு வயசு மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி வர்றது காதலை நம்ம குளோரிஃபை பண்ணினா, அது சரின்னு நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான தாக்கத்தை பசங்க மேல உண்டாக்கும். படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேண்டியதானே? ஏஜ் இல்லைன்னு தெரியும், தாலி கட்டலாமா? இவ்வளவு நாள் ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா குழந்தைக்கு தாலி கட்டுவீங்க? நீ என்ன வேணா அழுமா, நீ அந்த பையனோட போக முடியாது. 8 மாசம் வாழ்ந்தது. உங்க பேரு? சம்பியவன் சார். நீங்க அப்பா அம்மா பொண்ணா? எங்க நாத்தனார் பொண்ணு இது. இப்போ என் மருமக. ஓகே, நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எங்களை எதுக்கு தேடி வந்திருக்கீங்க? 3 பொண்ணு ஒரு பையன் எனக்கு. உங்களுக்கா? ஆமா. சரி. பொண்ணு +2 படிச்சிட்டு இருந்துச்சுமா. கடைசி பொண்ணு? ஆமா. என்ன வயசு பொண்ணுக்கு? பொண்ணுக்கு 17 இப்பதான் தொடங்கி இருக்கு. என்ன பேரு சொன்னீங்க? பர்கத் நிஷா. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அதாவது இந்த பொண்ணு முதல்ல ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் ஸ்கூல்லன்னு அப்படியே போயிருச்சு அந்த பையன் கூட. ஓ, லவ் ஃபேமிலினால. இந்த விஷயம் எப்படி பெருசாச்சு? எப்ப பெருசாச்சு? இவங்க பக்கத்துல போட்டோ வச்சு அந்த பையன் அனுப்பிச்சிருக்கான் Facebookல. அப்போ எங்க தம்பி என்ன செஞ்சாரு, நம்ம தெரிஞ்சவங்க ஆளுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வீட்டுல போய் சொல்லுங்க. நாங்க சொன்னா எங்க தங்கச்சி எங்க மேல போய் சொல்றாங்க, என் பிள்ளை மேல இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி கோவப்படும், நீங்க போய் சொன்னா கொஞ்சம் அடுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நம்ம சொன்னோன்னே நம்ம அடுக்கணும், நம்ம இப்படிலாம் சொல்றாங்களே Facebookலாம் அனுப்பிச்சிக்கிறேனாக்கா, அதெல்லாம் இல்லை எங்க காட்டு சொல்லி இந்த பொண்ணு எங்களையும் மிரட்டிச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம கவனம் ஆயிட்டோம். சரி, ரொம்ப அடிச்சோம்னா இந்த பொண்ணு மீறினாலும் மீறிடும் நம்ம ஆனா உங்களுக்கு தெரியும் இது தப்பு பண்ணுறதுன்னு. ஆமாப்பா, இது பண்ணிருக்குது மறிக்குதுன்னு நம்மளுக்கு அந்த பக்கம் அப்புறமா தெரிஞ்சு வந்து நான் சொன்னேன், இனிமேலாம் பண்ணாத, நீ இல்லைன்னு சொல்றியா, நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா நீ வீட்டுக்கு வா இப்படின்னு சொன்னீங்கன்னா இது எப்படின்னா சொல்லுதுன்னு பார்க்கலான்னு நீ மனசுலயே வச்சு யார் நீ இல்லைன்னு சொல்றியே, அந்த பையனை மனசுல வச்சுனா நீ வீட்டுக்கே வரக்கூடாது, நான் சும்மா அப்படியே அட்வைட் பண்ணேன். உடனே அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் போடுது, நீ சொன்னியா நான் போயிட்டேன், நான் வரமாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுது. அது அந்த பையனோட வீட்டுக்கு போயிடுச்சு. ஆமா. அப்புறமே நான் B1ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கோர்ட்ல போய் நிப்பாட்டினாங்க. ஏமா நீ என்ன இப்படி பண்றியாமே, நீ என்ன படிக்க போறியா, அம்மா கூட போறியா, எப்படி என்ன சொல்றக்கா, நான் அம்மா கூட போக மாட்டேன், என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. சரி நீ காப்பகத்துக்கு போமா அப்படின்ட்டாங்க. சரி அந்த பொண்ணு அங்கே போயிடுச்சு. காப்பகத்துலன்னு ஃபோன் போடுறாங்க, இந்த பொண்ணு வரேன்னு சொல்லுது, அழுவுறா. நீங்கள் இவ்வளோ அழுந்தா, ஃபோனில் வேணா கொடுக்குறேன் பேசுங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட. நாங்கள் என்னம்மா சொல்கிறேன், நீ அன்றைக்கி நான் கூப்பிட்டேன், நீ வர வேண்டியது தானே அப்படின்னா, இல்லைம்மா இல்லைமாட்டி நீ தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், நீ எனக்கு கூட்டிகிட்டு போ, எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் படிக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியல என்னால், நான் ஸ்கூல் படிக்கிறேன், நான் தப்பெல்லாம் இனிமேட்டு செய்ய மாட்டேன் அப்படி இப்படி ஓவராக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நானும் என் தம்பி போய் சீக்கிரமா போய் இருந்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணு அங்கேயே அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க, படிமா, இதெல்லாம் ஏஜ் வரத்தான், இது மாதிரிலாம் இனிமேலாம் பண்ணக்கூடாது, தப்பு, நீ படித்து
18 வயசுக்கு அப்புறம் நீ என்ன பண்றியோ அது உன் முடிவு நல்லா இருக்கும் எதுவுமேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அட்வைஸ் பண்ணி. எப்படி இருந்தா அவ வீட்டுக்கு வந்து எப்படி இருந்தா? இல்ல பஸ்ல வரும்போது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு பஸ்ல வரும்போது வீட்டுக்கு வரதுக்கு அடம் பிடிச்சா. எனக்கு வெக்கமா இருக்குது, நான் அண்ணன் முகத்தை எப்படி பார்ப்பேன், அப்பா முகத்தெல்லாம் எப்படி பார்ப்பேன், நான் இத்தனை நாள் அங்க இருந்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் நம்ம தெரிஞ்சு தானே கொண்டு போறோம், அதெல்லாம் ஒன்றும் நீ பழகுனீன்னா அதெல்லாம் மறந்துடுவ, இப்போ சிரிப்புல பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மறந்துடுவேன், அதெல்லாம் ஒன்றும் ஃபீலிங் நீ பண்ணாதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணி எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ள. திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் கரெக்டாக போயிடுச்சு. இந்த வேலைக்கிழமையிலன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும், ஒரு 6 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். இந்த பொண்ணு வரவே இல்லை, மணி 7 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரத்துக்கு ஏன் வர, ஸ்கூல் எப்போ முடிஞ்சிச்சுனாக்கா முடிஞ்சு இல்லைம்மா ஸ்பெஷல் கிளாஸ் 7 மணி ஆச்சு, டிராஃபிக் ஜாமு பஸ் அப்படி இப்படி சொல்லி எங்களை முடிப்பா. சரி நம்மள கூட்டிட்டு வந்து திருப்பி மைண்ட் இவளுக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சைலண்டாக இருந்துருவோம். திருப்பி 3ஆவது நாள் ஒரு 5 நாள் கழிச்சு அவங்க ஆயா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல அங்கன்னு ஓடிட்டுக்கிறான். என்ன ஆயிருக்கும்னா இந்த காப்பகத்துல இருக்கும்போது அந்த பையனோட தொடர்பு கொள்ளவே முடிஞ்சிருக்காது. ஆமா. சோ உங்கள்ட்ட வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் அந்த பையனோட கனெக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு வந்தா? இல்ல வரவே இல்லையே மேடம். அப்புறம் வரவே இல்ல. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது 2 மாசம் ஆகுது. 2 மாசம். இந்த 2 மாசமா உங்களுக்கு எந்த தகவலும் இல்ல, அந்த பொண்ணை பார்க்கவே முடியல? இல்ல வரவே இல்ல, இல்லவே இல்ல. புடவை கட்டுறது வயசாது? சொல்லுங்க. ஸ்கூல் பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு. கஷ்டமா இருக்கு எனக்கு. அதான் கிடக்கிறது அல்வா கருவு 100 வயசு வரை கிடக்கிறது எல்லாம் புடவை கட்டிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு. படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேண்டியதானே? உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க வேண்டியதானே? படிக்கணும் தான் ஆசைங்க மேடம். எனக்கு லா படிக்கணும் தான் ஆசை. ஒழுங்கா தான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். லவ் மேட்டரும் வீட்டுக்கு தெரியும். எனக்கு படிச்சு லவ் மேட்டர் பண்ணிக்க சொன்னாங்களா வீட்ல? வீட்ல எல்லாம் படிக்கும் போது லவ் பண்ணா படிக்க முடியுமா? அது நாங்க மேடம் கண்டிஷன் பண்ணாங்க. நீ பண்ணாத, இந்த மாதிரி படி ரேஸ்ல எதுக்கு பண்ற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எப்படி அந்த பையனை பழக்கம்? வீடு குருத்தனம் இருக்கும் போது கீழே வீட்டு பக்கத்துலயே இருக்கிற கூட. என்ன பண்றான் பையன்? என்ன பண்றான்? 12th படிச்சு ஷிப்பிங் ஆபீஸ்ல ஒர்க். என்ன வயசு பையனுக்கு? 22. நல்ல பையனா? எப்படி தெரியும் உனக்கு? கேரக்டர் பார்த்து தான் மேம். முதல்ல கேரக்டர் பார்த்து என்ன உனக்கு? கேரக்டர் பார்த்து எவ்வளவு நாள் பழக்கம் உனக்கு அவரை? 3 வருஷம் பழக்கம். அப்போ 3 வருஷம்னா உனக்கு என்ன வயசு? எனக்கு 10th படிக்கும் போது 10th படிக்கிறது எல்லாம் தேவையா உனக்கு? லவ் பண்ணீங்க மேம், தப்பு இல்லை. இங்கே டார்ச்சர்லாம் கொடுக்காத முன்னே லவ் பண்ண, டார்ச்சர் கொடுக்காம படிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவனை இவ்வளோ சீரோ கட்டினு கூட என் ஏம் கிடையாது. யாரு டார்ச்சர் கொடுத்தாங்க? இவங்க தான் டார்ச்சர் கொடுத்தது. என்ன டார்ச்சர் கொடுத்தாங்க சொல்லு பாப்போம். லவ் மேட்டர் அவங்க கிட்ட பேசுறது அப்படி இப்படின்னு தெரிஞ்சு. சரி, டார்ச்சர்னா என்ன சொல்ற? இல்ல லவ் மேட்டர் பத்தி தெரிஞ்சா சரிமா லவ் பண்ணுன்னு விடுவாங்களா? அது லவ் பண்ணி யாரை விட மாட்டாங்க. லவ் பண்றதுன்னா போயிடு, நீ அந்த பையனை லவ் பண்றதா போயிட்டு வராத, 2ல ஒரு ஸ்கூல் கிளம்பிட்ட, 2ல ஒரு முடிவு பண்ணிட்டு வா, அவனை லவ் பண்ண மாட்டேன் விட்டுரு, இதோட விட்டுருவேன். அப்படியாமா சொன்னீங்க? இல்ல அதெல்லாம் சொல்லல மேடம். சரி, அப்ப என்ன சொல்லணும்னு நினைச்ச? வீட்லயே இருந்துக்கோ, லவ் பண்ணிக்கோ சொல்லணுமா? லவ் பண்ணி பாருமா பர்கத், ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? படிக்கிறா பொண்ணு, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, கஷ்டப்படுறாருல உங்க அப்பா. உங்க அம்மா உங்களை பார்த்துட்டு தானே வீட்டுல இருக்காங்க. மேம் கண்டிஷாங்க மேம், நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. கண்டிஷன் தப்பு ஒன்றும் சொல்ல, யார் வீட்லயும் தப்பு செஞ்சா கண்டிக்கதான் தப்பு இல்லை, நான் ஒன்றும் சொல்லலைங்க மேம். ஸ்கூல் போற பொண்ணு, சரி அது எக்ஸாம் நடக்குது அந்த டைம்ல போகும்போது சரி அந்த பேச்சோட விட்டாங்களா, அதுவும் இல்லை, அது கலரிட்டே இருந்தாங்க. போற வர இல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா போறியா அவங்க கூட அப்படி இப்படின்னு கேட்க மாட்டேன் மேடம். உங்க அம்மா அப்படி எதுவுமே போற பொண்ணு எப்படி மேடம் அதெல்லாம் கேட்போமா? நம்ம பையன் கூட போறேன்னு கேட்போமா? 3 வருஷமா ஓடி போவாங்க. ஒரே நிமிஷம், 3 வருஷமா ஓடி பெருமை வேற. பாரு இருங்க மேம், பர்கத் 3 வருஷமா ஓடி போகாது. உனக்கு என்ன 50 வயசா? என்ன 47 வருஷம் வரைக்கும் நான் ஓடி போகாம இருந்து 50 வயசுல நான் ஓடி போவேனா கேக்குற மாதிரி இருக்கு. ஓடி போவாதம்மா, அது மாதிரி தப்பு சொல்றாங்க. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு ஒழுங்கா வான்னு சொல்றது ஒரு தப்பா மேடம்? என்னமா பண்றீங்க? அவங்க சொல்றது போய்ங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸ்கூல் கிளம்பும் போது ஒண்ணு அந்த பையனை லவ் பண்றியா விட்டு பைக்ல போறது இருக்காது, பேசுறது இருக்காது, எதுவுமே பண்ணக்கூடாது இருக்கிறது தான் எங்க வீட்டுக்கு வா, மறந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வா, அந்த பையனை லவ் பண்ணுவான், அவனைதான் நான் கட்டிக்கு போகணும்னு லவ் பண்ணி படிச்சு முடிச்சப்பறம் நான் அவனைதான் கட்டிக்கு போனா அப்படியே போயிட்டு நீ வராத வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வீட்டுல இருக்க வேண்டியதுதானே, எதுக்கு போன அவனோட?
ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நீங்க school தானே படிக்கிறேன்னு. நான் என்ன கேக்குறேன் அவனதான் கட்டிப்பேன், அவனதான் லவ் பண்ணுவேன். ஒருத்தன் லவ் பண்ணிட்டோம், மறுத்தவன் நினைக்கவும் முடியாது. ஒருத்தன் லவ் பண்ணிட்டான், அவனதான் கட்டிக்கணும்னு முடியாது. நான் ஓடி போகணும்னு முடிவு எடுக்கவே இல்லைங்க மேம். சரி பொறுமையா ஒரு விஷயம் சொல்ல என்கிட்ட. நீ சொல்றல கல்யாணம் பண்ணறதா இருக்குல்லன்னு, இந்த மாதிரி லவ் பண்ணி தொலைச்சிட்ட, ஓகே விடு. பண்ணக்கூடாத வயசுல பண்ணியாச்சு, வயசு கோளாறு விட்டாச்சு. ஆனா யோசிக்கணும்ல, படிக்கணும், படிச்சு முடிச்சு லைஃப்ல படிக்கிறேன் தான் மேம். டிசில தான் நான் படிக்கலைங்க மேம். என்னது டிசில தான் நான் படிக்கல. மார்க் எல்லாமே இருக்கு. இப்போ கூட நான் படிக்கிறேன். இப்போ அவங்க விட்டுறாங்கன்னு வைங்களேன், அவங்க பாருங்க, ஒரு நிமிஷம். உங்க அப்பா அம்மாவை நீ குறை சொல்லவே முடியாது. மேடம். என்னன்னா 2 வாட்டி நீ வெளியே போயிட்டு உன்னை திருப்பி வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. காப்பகத்துல இருந்து உங்க அம்மாவை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னது உண்மையா? காப்பகத்துல இருந்து ஹோம்ல இருந்து வீட்டுக்கு வரேன்னு சொன்ன. ஏன் அப்படி சொன்ன? ஸ்கூல் கான்ஃபரன்ஸ் சொன்னாங்க மேம். ஸ்கூல் கான்ஃபரன்ஸ் சொன்னா சரி வீட்டுக்கு காப்பகத்துல இருந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே? ஆபால அந்த குரூப் என்ற எதுவுமே இல்லைங்க. அங்க இருக்கிற சேஃப்டி என்னது, என்ன சேஃப்டி இல்ல அங்க? அப்ப safe சரியில்லை. ஓ, நீ மத்த பசங்க எல்லாம் சரியில்லைன்னு நீ சொல்ற. கோர்ட்ல என்ன சொன்ன அப்பா பத்தி? விஷம் கொடுப்பாரு, விஷம் கொடுத்து. அது கூட சொன்னாங்க மேம். அது கூட ஏமா கோவத்துல பசங்களை அப்படி எல்லாம் திட்டதான் செய்வாங்க. சாப்பிட வரமா அந்த டைம்ல. ஓ, உனக்கு உங்க அப்பா மேல அந்த டைம்ல பேசினாரு. அப்படியே என்னைக்கே கொடுத்திருப்பாங்கல்ல. நீ சொன்னல 3 வருஷமா ஓடி போல, இப்போ ஓடி போவேனா கேக்குறல. உன்னை 17 வயசு வரை வளர்க்கறவங்க விஷம் கொடுப்பாங்களா? அந்த நம்பிக்கை அவர் தான் வாயாலக்கு எடுத்துட்டாரு. இது மாதிரி தான் பேசுது மேடம். இது நீ காப்பகத்துக்கு போன, திடீர்னு இதுக்கு அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன. ஒரு நாள்ல படிக்கணும்னு சொல்லி வந்தேங்க மேம். போய் அந்த பையனோட காப்பகத்துல இருந்து அந்த பையனோட பேச முடியாது. அப்படிலாம் இல்லைங்க மேம். எப்படி? அப்படிலாம் இல்ல. படிக்கணும் விருப்பத்தோட மட்டுமே தான் இருக்கிறேன். பர்கத் ஒரே ஒரு விஷயம், உன்னோட பக்கத்துல என்ன நியாயம் சொல்லு, நான் கேக்குறேன். அவங்க அதை வச்சு ரொம்ப டிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. போனேன், வந்தேன், அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நான் போனேன், ஓடி போனேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு ஹோமுக்கு போனேன். எல்லாரும் ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஏன் ஒரு மாதிரியா பார்த்தாங்க? நான் போனேன், இது அப்ப போனது தப்பு, அதனால தானே ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அப்புறம் ஏன் போனேன்? அந்த மாதிரி பண்ண வச்சாங்க மேம். ஒழுங்கா யாரு பண்ண வச்சாங்க? அப்பா அம்மா யாரு கூட அதை ஓடி போக சொன்னீங்க? அவங்கதான் மேம் அந்த வார்த்தை சொன்னதே. அவனை லவ் பண்ணி அப்படி சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்ல, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க அடிச்சாங்க மேடம். அடிச்சு இங்கெல்லாம் வீங்க விட்டு, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கள இருந்து எல்லாருக்குமே தெரியுங்க வீங்கினது. அவர் அடிச்சது, கத்திரிக்கோளால ஒரு டைம் லவ் மேட்டர் தெரிஞ்சு குத்த வந்தது, கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அடிக்கதான் செய்வாங்க எல்லாமே. ஆமா, கத்திரிக்கோளால வெட்டில வந்ததுல. சரி, ஒரு விஷயம் கேட்கணும். நீ காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும் போது உங்க அண்ணன் டீ போட்டு கொடுப்பாரா? பப்ளிக் டைம்ல நல்லா மார்க் வரணும்னு சொல்லி அவன் தூக்கட்டெல்லாம் விட்டுட்டு டீ போட்டு குடுத்துட்டு அவன் தொழுவிக்கு போவான். படிக்கணும் தான். ஏன் மேடம் நல்ல கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? மேஜர் ஆகல, நீங்க வேணா உனக்கு அறிவு மேஜர் வந்தோன்னா வரேன்னு சொல்றாங்களே. இப்ப மட்டும் கூட்டி போய் வேற பையன் கூட கட்டி, இப்போ நான் இது கட்டி அடகி இருந்ததானே வீட்டுல மேம். அடி இவங்க சொன்னதால தப்ப நான் செஞ்சேன். என்ன அந்த மாதிரி கேட்டனால தான் நான் தப்ப செஞ்சேன். ஒரு நிமிஷம். அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்ற? அந்த வார்த்தை சொல்லாம இருந்தா நான் வீட்டுல நீ லவ் பண்றது இருந்தா நீ போயிடு, இல்லையா நீ பண்ண மாட்டேன், நான் இதோட விட்டுருவேன் அப்படி சொல்லுவாங்க. லவ் பண்ண பையனை எப்படி மேம் விட முடியும் ஈஸியா? பாவீங்களா? பெத்தவங்களே நான் வெறுக்கல. அப்ப எப்படி விருப்பப்பட்ட பையனை கட்டி வைங்க மட்டும் தான் நான் கேட்கறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குமா? வயசு இருக்குது, ஒரு தெளிவு இருக்குது. விருப்பம் சொல்லிட்டு இப்ப இந்த கோர்ட்ல கூட என்ன சொல்லிட்டு வெளியில வந்துச்சு கேளுங்கம்மா. அவள படிக்கிறேன்னு சொல்லி தான் வெளியே வந்துச்சு. எப்ப கல்யாணம் பண்ண நீ? நான் 10ஆம் மாசம் பண்ணேங்க மேம். அப்ப என்ன வயசு உனக்கு? 16 இருந்தது. அப்போ பிடிச்சு உள்ள போடலாம் தெரியுமா? 16 தாலி கட்டினாரே ஒரு பெரியவர், அவர் எங்க? அந்த பெரியவரை பிடிச்சு உள்ள போடலாம் தெரியுமா? இவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா நீ மைனர். அம்மாடி, நீ ஒரு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்கோ. நீ பண்ணினது தப்பு. தப்புக்கு மேல தப்புக்கு மேல தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அதை நீ நியாயப்படுத்தவே முடியாது. இதே
படிப்பு முடிச்சு ஒரு வேலையாகி இல்ல லைஃப்ல செட்டில் ஆகி அந்த வயசு வரும்போது நீ பண்ணியிருந்தேன்னா உனக்காக நாங்க போராடி இருப்போம். காதலுக்கு எதிரெல்லாம் கிடையாது நாங்க. எதிரெல்லாம் ஆனா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வயசு வயசு இருக்கு. இருக்குது. எதுக்கு அடிச்சுக்கிறோம் இப்படி? வயசு இருக்கிறத நான் வெயிட் பண்ணனுங்க மேம். வெயிட் என்னது? பண்ணவில்லையே. என்னது? வயசு இருக்கிறத நான் அதனால தானே மேம் வெயிட் நீ பண்ணிட்டு வெயிட் பண்ண வேண்டியதானே? இன்னும் வெயிட் வெயிட் பண்ண வேண்டியதானே? ஒழுக்கமா வெயிட் இருக்க பண்ற வரையும் எங்க வீட்ல அந்த மாதிரி மறக்க வைக்கிற வேலை எல்லாம் பண்ணாங்க. ஒரு நிமிஷமா. நீங்க இன்னொரு குழந்தை, அதே குழந்தை, அதை விட குழந்தையா இருக்கீங்க. என்னப்பா கல்யாணம் பண்ணுறது வயசாப்பா அது? அமெரிக்கால 40 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்றாங்களாம். ஏன்னா அப்பதான் தெளிவா இருக்கு. அவர் மேலாம் தப்பு இல்லைங்க மேம். நான் தான் பிளாக்மெயில் பண்ணி நீ கூட்டிட்டு சும்மா இருந்தா நைட்ல மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான் பையன், இந்த பையன் தான் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான். நைட்ல ஓடி வந்துருவாங்க. உனக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? கச்சி ப்ரோத்துமா அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? என்ன பண்றாங்க? ஒருத்தி சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கா, ஒருத்தி 10th படிக்கிறான். சைக்காலஜி எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். நான் ஒரு விஷயம் கேட்டா உண்மையை சொல்லுவீங்களா? உங்க தங்கச்சி இவங்க பண்ண மாதிரி பண்ணிருந்தா உங்களுக்கு கோவம் வராது? சேர்த்து தான் மேம் வச்சிருக்கோம். சேர்த்து வைப்பீங்களா? மனசாட்சி இல்லாம பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் கிடையாது. மேடம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கூப்பிடவே இல்லையா மேடம்? அப்புறம் நான் எவ்வளவு சொன்னேன், அட்வைஸ் பண்ணேன். என்ன advice ஏஜ் இல்ல, கொஞ்சம் மெச்சூர் ஆகு, அப்புறம் மேரேஜ் பண்ணிடலாம். எனக்கு 2 தங்கச்சி இருக்கு, நான் அப்புறம் அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நான் அம்மாட்ட பேசுறேன் அப்படின்னா, அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன், பரவாயில்லையா அப்படின்னா. இவங்களா? இந்த பொண்ணுங்க பண்றது இன்னொரு தப்பு. இது பசங்க ஒழுக்கமா இருந்தா கூட கெடுத்துடுறீங்க. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் உட்காந்துருக்கா, அப்ப செத்துட்டா மட்டும் யார் காரணம்? நான் லவ் பண்ணப்ப எனக்கு உண்மையா? உண்மையா? எதுக்கு நீ அந்த மாதிரி அந்த பையனை கட்டாயப்படுத்தின? எதுக்கு அந்த மாதிரி இமோஷனலா பிளாக்மெயில் பண்றீங்க? அந்த மாதிரி சொன்னா நீங்க வயசு இல்லாம ஓடி போனாங்களும் அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஜெயில போட்டு 7 வருஷம் ஜெயிலு. நீங்க ஏதாவது பண்ணி தொலைச்சு அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை. நிஜமாவே நீங்க அட்வைஸ் பண்ணீங்களா? உண்மையில அவளே அட்வைஸ் தான் மேம் பண்ணாங்களே. மூளை எல்லாம் உனக்கு ஸ்கூல்லயே படிக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு தூரம் நீங்க அட்வைஸ் பண்ணீங்கல்ல, உங்க பெத்தவங்கள்ட்ட போய் பேச வேண்டியதானே? உங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. தரப்புல நான் எடுக்கிற வருஷமா யாருமே வரல. இல்ல அந்த பையன் நியாயமா தான் பேசுறாங்க. ஒரு ஆள் கூட யாருமே வரல. ஒரு நிமிஷம், அந்த பையன் நியாயமா தான் பேசுறான். சொல்லுப்பா. அவங்க சைடுல வந்து வரும்போதெல்லாம் நியாயமா பேசவே மாட்டாரு, இவர் வரும்போதெல்லாம் அடி கேக்குறாரு. அப்புறம் எங்க எங்க நியாயம் சொல்ல முடியும்? உங்க இப்ப சொல்லுப்பா, இப்ப உங்க நியாயத்தை சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க? அந்த பொண்ணுக்கு வயசு இல்ல. அதான் சொல்றேன், இறந்துருவேன் செத்துருவேன்னு சொல்லும் போது, எப்படியோ செத்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட்ல யார் செத்தா என்ன காரணம், லவ் பண்ண பையன் கூப்பிட்டு போக மாட்டேன்றான். அப்ப என்னதான் எப்படியோ டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க பெத்தவங்களை விட்டுறாங்க, அவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க? வீட்டுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேற வழி இல்ல. வீட்டுல வந்து எனக்கு அப்பா எங்க கூட இல்ல, அம்மா மட்டும்தான் எங்க கூட இருக்காங்க. 6 மாசம் ஜமாத்துக்கு போன்றேன். எங்க அம்மா அப்பா, நான் ஒண்டிதான் வேலைக்கு போறேன். எங்க அப்பா அம்மா எங்க அம்மாக்கு என் தங்கச்சில யார் சோறு போடுவா? 6 மாசம் ஜமாத்துக்கு போனா இவங்க பையன் அனுப்புவாங்களா? சொல்லுங்க. எப்ப சொன்னாங்க இந்த வார்த்தைய? வீட்டுல மாட்டி முஸ்லிமா மாறி கட்டாயப்படுத்தி மதம் மாத்துறாங்க. ஒரு நிமிஷம் கட்டாயப்படுத்தி மதம் மாத்துறாங்க. முஸ்லிமா மாத்தினா அப்ப கல்யாணம் பண்றாங்களா? இந்துவா மாத்தும் போது கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எப்ப நடந்தது சாந்தகுமார் இது? இது வந்து 2 months 3 months பேசாதீங்க. அக்டோபர் 10ஆம் மாசம் நடந்தது இந்த விஷயம். 10ஆம் மாசம் தான் நாங்க சொன்னோம் இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்றேன்றீங்க. ஒரு ஜமாத்துக்கு போங்க, 18 ஆகட்டும், அப்புறம் நம்ம செஞ்சு வைக்கிறோம். அதே தப்புமா? பிரச்சனை அது இல்ல. பிரச்சனை அவங்க வயசு. இவங்க அடங்க மாட்டாங்களா மேடம்? என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்களா? பின்ன ஜாதி எல்லாம் பார்க்க மாட்டீங்க சொன்னீங்க. அதெல்லாம் யாரும் சொல்லுவாங்க? தைரியத்துல வருமா? தப்பு சொன்னாங்க மேம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன் மேடம். நீ பேசாத. இது என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஒரு நிமிஷம் கேளுங்க கொஞ்சம் மேடம். இருங்க மேடம் கேக்கட்டும். இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? ரிமாண்ட் கேஸ் கிட்னாப் கேஸ் போட்டுக்குது. அந்த ரிமாண்டுக்காக தான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நான் இப்ப மாறுவேன், சரி சரி மாறுந்தா சொல்லவே இல்லையே என்கிட்ட. இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை வந்தது, அந்த பையனை ஜமாத்துக்கு போக சொன்னோம், எதுவுமே சொல்லியே. இல்ல இல்ல இவங்க தான் சொன்னாங்க. இல்ல நீங்க என்கிட்ட பேசும்போது சொல்லவே இல்லை. சொன்னேன் ஜமாத் மூலியமா கொண்டு போய் விட்டோம் மேடம். இந்த பொண்ணு அடங்க மாட்டேங்குது. பொண்ணை பத்தி பேசுனீங்களே தவிர அந்த பையனை ஜமாத்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்ல. இல்ல இல்ல அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லல. பையனை பத்தி எதுவுமே தெரியாது சொன்னீங்க. சொல்லலையே. இது என்ன சொல்லிச்சு? அந்த பையன் முஸ்லீம் வரேன்னா நம்ம கட்டி வச்சுக்கலாமா, அவனா வர சொல்லி இருக்கிறான் அப்படின்னா, சரிம்மா இருக்கட்டும், கொஞ்சம் அமைதியா ஆகட்டும், கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. சாந்தகுமார் உங்க தரப்பு சொல்லுங்க. என் சைட்ல 1% கூட தப்பு நான் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும்
அந்த பொண்ணு மேல தப்பு சொல்ல. பெத்தவங்க என்ன பண்ண அட்வைஸ் பண்ணி பாசத்தை தான் மேல் கொண்டு காட்டணும். கத்திரிக்கோல் எடுத்து குத்துறது, அப்ப பழம் கட்டு என்ன பண்ண அந்த பொண்ணு? கத்திரிக்கோல் எடுத்து குத்துறாங்க. நான் பத்திரிக்கை எடுத்து குத்தாந்தாங்க, எங்க ஆயா தடுக்க வந்தனால ஜஸ்ட் ஆச்சுன்னு அவங்க சத்தியம் பண்ண சொல்லுங்க. இல்லன்னு ஒரு மட்டும் நிமிஷம் மேடம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருங்க இருங்க அங்க ஆயா இருக்காங்களா, ஒண்ணு இருங்க. நீங்க எல்லாம் பேசிட்டீங்கல்ல, தம்பி பேசிட்டோம். சொல்லுங்க. என்னப்பா நடந்தது? நான் வீட்டுக்கு பக்கத்து வீடு மாமா அப்ப இருக்கும்போது, பக்கத்து வீடு இருக்கும்போது லவ் பண்ணிட்டோம். லவ் பண்ணிட்டு வெளியே எல்லாம் போவோம். ஒரு 2.5 வருஷம் 3 எங்க சைடு வெளிய போவீங்க? பீச் தியேட்டர்னு போவோம். எப்போ? எத்தனை வயசு? லவ் பண்ணும்போது எத்தனை வயசு? எத்தனை வருஷம் முன்னாடி? இப்ப 1 இயர் முன்னாடி. போய் சொல்லக்கூடாது, உண்மையில 1 இயர் பேசக்கூடாது, பேசக்கூடாது. 1 இயர் முன்னாடில இருந்து போனோம். இப்போ 8 மாசமா இந்த ஊரை விட்டு வந்து 8 மாசம் ஆயிடுச்சு. ஓடி போய் அப்ப என்ன பார்த்தேன் 1 இயர் முன்னாடில இருந்து. அப்போ 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, 10th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு நீ தியேட்டருக்கு போவ. நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்பெல்லாம் இருக்கணும். தியேட்டருக்கு போக மாட்டோம் மேம். அப்பெல்லாம் தியேட்டருக்கு போக மாட்டோம். பீச்சுக்கு போவ. 10th முடிச்சு எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்ப 10th பப்ளிக் படிக்கிற பொண்ணு, எனக்கு அறிவு இருக்காதா மேடம்? அப்படியா? பப்ளிக் படிக்கிற பொண்ணு வெளியே கூட்டு. சரி, எப்ப கூட்டின்னு போனேன்? +1 எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்ப தியேட்டர் அப்படி இப்படி போவோம். +1 படிக்கும் போது தியேட்டரு. அதே தப்பு, அதே பெரிய தப்பு. தியேட்டர் பீச்சுக்கு போனா பெத்தவங்க பாத்துட்டு சும்மா இருப்பாங்க? எனக்கே ரத்தம் கொதிக்குது. ஆமா மேம், பெத்தவங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அட்வைஸ் அதுக்கப்புறம் பண்ணி என்ன நடந்தது? அடுத்தது என்னது? அடுத்தது தியேட்டர் பீச்சுக்கு போனீங்க, அதுக்கு அடுத்தது? அதுக்கடுத்து அவங்க ஜமாத்துக்காரங்க யாரோ பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி இந்து பையன் எல்லாம் சுத்துது, உங்க பொண்ணை கண்டிச்சு வைங்க, இல்லாட்டி இந்த பொண்ணு அடங்கல்னா நான் அவனை அடிச்சு ஜெயம் படம் பாத்துக்கிறீங்கல்ல, அதுல ஜெயம் ரவி அடிச்சு அந்த பொண்ணு முன்னாடி எப்படி கூட்டு வரும், அது மாதிரி இந்த பொண்ணு முன்னாடி கூட்டு வருவேன். எப்படி தெரியும் உனக்கு அப்படி சொன்னாருன்னு? இதோ இவ சொன்னான். உனக்கு எப்படி தெரியும்? நான் அவங்க ஜமாத்காரங்க வந்து எனக்கு பேசினாங்க மேடம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி காட்டு பயங்கட்ட கேட்டுக்கு என்ன இது மாதிரி பண்றாங்க. இவரும் அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிருக்காரு அன்னைக்கு. அவங்க ஆமா, தியேட்டர் பீச்னு சுத்தினா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? வந்து இல்ல ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து இந்தாமா செலவுக்கு வச்சுக்கோ சொல்லுவாங்களா? ஒரு நிமிஷம் தியேட்டருக்கு போகும்போது செலவுக்கு பாப்கார்ன் வாங்குறதுக்கு 100 ரூபாய் வச்சுக்கோன்னு கொடுத்தாங்களா? கேட்கல மேடம் 100 ரூபாய். அவங்க என்னன்றாங்க, நீ ஒண்ணு செத்துரு. பாயிண்ட் அவனுக்கு புரியவே மாட்டேங்கிறது. குழந்தைங்க ரெண்டும் வாய் தோந்தா போய் இவ்வளவு பிரச்சனை பண்ணி தாலி கட்டலாமா? இந்த ஏஜ் இல்லன்னு தெரியும், தாலி கட்டலாமா? 2 மாசத்துக்கு நான் தாலி கட்டல. இவ்வளவு நாள் ஒரு பொண்ணு கூட இருக்கும்போது கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தா அப்ப என்ன அது எப்படி நீ கல்யாணம் குழந்தைக்கு தாலி கட்டுவீங்க? அது எப்படி கோயில்ல உட்காந்து இருந்தேன் மேம். கோயில்ல உட்காந்து இருக்கும் போது ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. நான் உட்காந்து என்னப்பா அப்படி பேச்சாகல பேசிட்டு இருக்கும் போது இது அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது தான் அந்த தாலி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி தாலினா கட்டி சாமி மூலியமா அப்படிதான் போனேன் நான். வாட்ஸ்அப்ல தான் தாலி கட்டி நாங்க தேடி நிக்கிறோம் மேடம். தேடி நிக்கும் 2வது வாரம் உங்க அம்மா வரலன்னு சொல்லிட்டு 2வது வாரம் என்னதான் பிளான்ல இருக்கீங்க? அவங்க பொண்ணு உங்க கூட இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும் கேட்டீங்கல்ல, அவங்கள கேளுங்க, நீ பேசக்கூடாது. அவங்க கிட்ட பேசணும் அவங்களோட சொல்யூஷன் என்ன வேணும் சொல்லுங்க. பாருங்க, அவங்க பொண்ணை நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க, 3 மாசமா உங்க வீட்டுல இருக்கா, பத்தி தெரியும் தெரியுமா? நைட்டுலாம் தூங்கவே மாட்டேன். நானும் இவரும் சண்டை போட்டுக்கிறோம் நடுவில். ஒரு குழந்தை பொண்ணை கொண்டு போய் தாலி கட்டி இருக்கீங்க, எப்படி எரியும் தெரியுமா? எனக்கு இவருக்கும் ஒரே சண்டை மேடம். நீ தான் வெளியே போ, இவனை பொண்ணதான் நீ தெரியுமா? உனக்கு தெரியாது நாங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் முயற்சி ஏறணும்னு சொல்லி நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம், அது நம்மளுக்கு தான் தெரியும். நல்ல விதத்துல போய்க்குது, அது கூட நல்லா போகணும், நம்ம அதான் எதிர்பார்க்கிறோம். 2 பொண்ணு கல்யாணம் முழுக்க காலையில 10 மணிக்கு உட்காருது, நைட்டு 12 மணிக்கு வேலை எடுத்துக்கும். அப்படியெல்லாம் காப்பாத்தி உட்காந்து காப்பாத்திக்கிறான். வெளியே உன்னைய பார்த்து எப்பதான் முகம் தானே வந்தா நீங்க சொல்லி பொண்ணு தப்பு செய்து, அந்த பொண்ணுதான் தப்பு செய்து நான் சொல்றேன். இவ்வளவு உங்க அம்மா மாட்டோம். எனக்கு எல்லாமே புரிஞ்சுதுமா. இப்போ அந்த பையன் உங்க முன்னாடி உட்காந்துருக்கான், நீங்க பேசுங்க, அந்த பொண்ணுட்டையும் நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு பொண்ணு மீட்டு குத்தா போதும், பொண்ணு எங்கிட்ட வந்தா போதும். அதுடைய ஏஜ் வரும்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அது என்ன சொல்றா நாங்க கேக்குறோம் மேடம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போன பிறகு சட்டப்படி செல்லாதுன்றீங்கல்ல மேம். இப்ப நாளை பின்ன நாங்க பொண்ணு அமுச்சு வைக்கிறோம், செல்லாது பிரிச்சுதான் ஆகணும்ன்றீங்க, அமுச்சு வைக்கிறோம். நான் அப்ப நாளை பின்ன தற்கொலை பண்ண அப்ப மறுபடியும் தற்கொலை பண்றாலோ இல்ல வேற எங்கன்னா ஓடி போறாலோ மறுபடியும் வந்து யாரு கூட அனுப்புறீங்க? இல்ல அமுச்சு வைக்கிறோம். பிரச்சனை வந்து அதுதான், நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு வாங்கம்மா. அது இல்ல மேம்,
அவங்க தானே கேக்குறாங்க எனக்கு பொண்ணு வேணும்ட்டு நாங்களும் அவங்க அனுப்பிச்சு பொண்ணு தானே கேக்குறாங்க, உங்க பொண்ணையா கேட்டாங்க? உட்காருங்க, ஆச்சரியமா இருக்குது இது. உட்காருங்க. நான் கேட்கும் போதெல்லாம் இந்த அம்மா தான் எங்க போச்சு தெரியல, எங்க போச்சுன்னா பொண்ணு என்ன ஆச்சு அப்போ? நீங்க பெரியவங்க, அந்த பையனுக்கு பாட்டி, நீங்களே சொல்லுங்க நியாயமா? சரிம்மா, தப்பு தான். அவ என்ன சொல்லிட்டு வந்தான்னு கேளுங்க. அதெல்லாம் நான் பேசிட்டேமா. லவ் பண்ணறது பசங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நான் செத்துருவேன். வயசு அவளுக்கு வயசு தெரியாது, அந்த வயசு அப்படி. பார்க்கு, பீச், தியேட்டர்னு சுத்தி இருக்காரு அந்த பொண்ணை கூட்டிட்டு. தப்பு இல்ல இதெல்லாம்? அவதான் கூட்டின்னு போவா. கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு என்ன 2 வயசு பையனா? வேலையாச்சு, அவ தொல்லை பண்ணுவாங்க. என்னங்க பேசுறீங்க? பையனை சப்போர்ட் பண்றீங்க எப்படி? சரிங்க, அவ வந்த நேரத்துக்கு எப்படி எப்போ இந்த விஷயம் தெரிய இந்த வந்தது? பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப நாளா அவங்க 3 வருஷமா பேச்சுவார்த்தைக்கு எனக்கு தெரியாது. எங்க அண்ணி என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்திருக்கிறா, மழை சரியான மழை, நனைஞ்சுக்கணும் ஓடி அந்த வீட்டுக்கு. சரி போய் பாரு, வந்துக்கிறா பாருன்னு. என்ன யாரு அப்படின்னு நான் வந்து போய் பார்த்தேன். பார்த்த உடனே எங்க சாந்தேங்கன்னா, இன்னும் வரலாமா வீட்டுக்குன்னா. இல்லை, நான் எங்கன்னா போயிட போகிறேன், எங்கள் வீட்டில் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க எனக்கு. நான் என்ன பண்ணேன், ஏம்மா தற்கொலைலாம் பண்ணிக்க போகிற, உனக்கு வந்து இவ வீட்டை விட்டு தேய்ச்சிட்டா, நீ வராத, எங்கள் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, உனக்கு வயசாகட்டும், நீ அப்போ வந்தினா கூட நாங்கள் என் பொண்ணு கேட்டா, காலேஜ் படிக்கிறா, அவ கேட்டா உனக்கு என்ன ஏஜின்னு கேட்டா. ஏஜ் எல்லாம் வந்து எங்க ஜாதியில கிடையாதுன்னா. யார் இவ சொன்னா? 15 வயசுல 16 வயசுல கட்டி அப்ப என் பொண்ணு என்னன்னு கேட்டா, உங்க ஜாதியில கிடையாது, சட்டத்துல கேட்பாங்கோ கேட்டா. இப்போ இவ என்னன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து இன்னையோட நீ ஸ்கூலுக்கு போகிறவோ அவனை மறந்துட்டு வரத்தாந்தா வீட்டுக்கு வா, இல்லையா நீ போ, நாங்கள் உன்னை தலையிட மாட்டோம், இதுக்கப்புறம் நாங்கள் தலையிட மாட்டோம், உன்னை மொழிட்டு போயிடு. நீ 2வது நீ வீட்டுக்கு வந்து அவன் கூட சினிமாக்கோ வேறு எங்கன்னா போய் அவன் மனசில் வச்சுன்னு இருந்தா நான் உனக்கு சோத்தில் விஷத்தை வச்சு கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு போனால் நான் செத்து. இல்ல, நான் ஒரு விஷயம் கேட்கட்டேமா? பெத்தவங்க ஒருத்தர் சண்டை போட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு அது பெனிஃபிட். அவங்க தப்பு பண்றத பண்ணிட்டே இருப்பாங்க. இதே நீங்க உங்க 2 பேருக்குள்ள நல்ல கம்யூனிகேஷன் இருந்தா டக்குன்னு கண்டிக்க முடியும். நான் போன அன்னைக்கே போய் கேட்டேன் மேடம், வரல. 3 நாள் திங்கட்கிழமை நீ தான் வந்த. சனிக்கிழமை போய் பொய்யால பேசாத. சனிக்கிழமை போய் கிடையாது. இங்க வரவே இல்லைன்னா உடனே அம்மா நான் இப்பதான் சொன்னேன். மேடம் இந்த பொண்ணு சனிக்கிழமை போய் கேட்டேன். ஆமா, ஒரு விஷயம், பெத்தவங்க அடிச்சுக்கிறத நிறுத்துங்க. அவங்க 2 பேரும் ஜாலியா உட்கார்ந்துருக்காங்க, தப்பெல்லாம் பண்ணிட்டு. தப்பா இருக்குது மேடம், இந்த பொண்ணு சரிதான் ரொம்ப பெஜாரு. நீங்க 2 பேரும் சமாதானம் பண்ணீங்க. இல்லம்மா, எங்களுக்கு வேணாம் சமாதானம். ஏன்னா எங்களை எவ்வளோ நான் இறங்கி ஒரு புள்ள வயசு இல்லை, நான் எவ்வளோ இறங்கி வந்துட்டேன். நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிள்ளையானாலும் 10 பிள்ளையானாலும் அதனாலதான் நான் இறங்கி வந்தேன்றேனே. நான் அவங்க கிட்ட அவங்க மனசாட்சிக்கு அவங்க எல்லாம் கும்பிடுறாங்க. எங்களுக்கு வந்து தங்கத்தை கொட்டினோமா, அவங்க இறச்ச பண்ணிட்டு நாங்க தங்கத்தை கொட்டுவோம். எங்களை நிம்மதியா விட்டினா நாங்க தங்கத்தை பூட்டுவோம். ஒரு புள்ளன்னு தானே யாருன்னா சேர்ப்பாங்களா? ஒரு நீங்க உங்களுக்கு என் பொண்ணு வந்துட்டு இருந்தா மாத்தீங்களா? தெரியுமா? நீங்க முஸ்லிமா மாற சொன்னீங்கல்ல, அத பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இதுக்கு மேல நாங்க முஸ்லிமாவே மாத்த மாட்டோம். நீங்க மாறாதீங்க. ஒண்ணுக்கு அக்கா கூட கிடையாது. அப்பா அம்மா பேச்சுன்னு போயிட்டா. ஆமா ஆமா, நீங்க போய் வர வச்சுதான் எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியுங்க. எங்களுக்கு தெரியும். நீனா நேத்து தான் போன மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாரு மாங்காட்டுல. ரொம்ப தப்புமா, நீங்க பேஸ் பண்ணறது ரொம்ப நாங்க தப்பு. தப்பு நீங்க பெத்தவங்க 2 பேரும் தப்பு பண்றோம்ன்றாங்க. நீங்க சண்டை போடுறத விடுங்க, பசங்க தப்பு பண்ணிட்டாங்க. பெரியவங்கம்மா, நான் சொல்றத புரிஞ்சுங்க. பாதுகாக்க தான் பாப்பாங்க, நீங்க உங்க பையனை பாதுகாக்க தான் பாப்பீங்க. அத 2ஐயும் விட்டுட்டு இன்னும் வாழ்க்கையில இவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போறது, அந்த முடிவு பக்குவாங்க. அது உங்க கையில தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது. உங்க விருப்பம் என்னமா? நீ பேசாத, பேசக்கூடாது. உங்க விருப்பம். ஒரு நிமிஷம், பெரிய அம்மாட்ட அந்த அம்மாட்ட கேக்குறேன், உங்க விருப்பம் என்னமா?
எங்கள் விருப்பம் என்ன, அந்த பொண்ணு என் பேரங்கிட்ட வாழணும். உங்க விருப்பம் என்னம்மா? அதுதான் என் புள்ள அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு என் புள்ளிக்கின்ட்டு வந்துட்டா. நாங்களே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், சந்தோஷமா வாழ்ந்தா போதும். உங்க விருப்பம் என்னம்மா? எங்களுக்கு வந்து விருப்பம் இது வந்து இப்போ ஏஜ் இல்லாமல் எதுனாலும் பேசுது. நான் வாழ போகிறேன், நான் வாழ போகிறேன். திருப்பி அங்கே என்ன சொல்லுது, நான் படிக்க போகிறேன். இது ஒரு பேச்சுக்கு நம்ம வந்து ஸ்டடிங்ஸ் எடுக்க முடியாது மீதினம். நீங்கள் வந்து 2 வருஷம் இந்த பொண்ணுக்கு ஒரு ஏஜ்னு வரும்போது இதுதான் என்ன செய்து என்ன முடிவு எடுக்கிறாளோ அது மாதிரி இருக்கட்டும். ஒரு நிமிஷமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் கட்டு 8 மாதம் குடும்பம் பண்ண பொண்ணு எப்படி இவங்க 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க சொல்லுங்க மேடம். இன்னும் 10 மாசங்குது, 11 மாசங்குது அவளுக்கு. 18 வயசு ஆயிடுச்சு, முடியல. அதான் முடியல. 2ஆம் மாசம் தான் 8 மாதம் குடும்பம் பண்ண பொண்ணு. நீங்க உங்களுடைய நியாயம் எப்படி, அந்த பொண்ணு விருப்பம் எப்படி அதை செய்யுங்க? யாரு சொன்னது? குடும்பம் பொண்ணு யார் சொன்னது? உங்களுக்கு சொன்னாங்களா? நம்ம வந்து என்னது பொண்ணு அதிகமா இருக்குது கூட்டு போங்கன்னு. நான் வந்து இப்ப பிரச்சனை என்னது தெரியுங்களா? இப்ப மெயினான பிரச்சனையை விட்டுட்டு இது உங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். அதுலேருந்து நீங்க வெளியே வந்தாதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதான் மேடம் நாங்க சொல்றது. கிளியரா நீங்க அதை புரிஞ்சுங்க. இது ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுலேருந்து நீங்க வெளியே வரணும். நாளைக்கு அவங்க ஒன்றா இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பெரியவங்க நல்ல முடிவாயிடும். அந்த பொண்ணு இன்னும் மைனர். புரியுதுங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறதோட சீரியஸ்னஸ் புரியுதா? மறுபடியும் அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா உங்கள் பையன் உள்ளே போவாங்க. புரியுதுங்களா? இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு 8 மாதம் அந்த பையனோட இருந்துட்டான். புரியுதுங்களா? நீங்கள் என்ன நினச்சாலும் அந்த பொண்ணோட மனசுலேருந்து அதை பறித்து போட முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கா, பிடிவாதமாக இருக்கா. நீங்கள் இன்னும் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் வேர்ஸ் தான் ஆகும். அதனால உறுதியாக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த பொண்ணுக்கு வயசு வர்றது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும். முறையாக கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு வைக்கணும். உங்கள் பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா, உங்கள் பொண்ணு கட்டாயப்படுத்தியிருக்கா, அந்த பையனும் தப்பு பண்ணியிருக்கான். ஸோ 2 பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுல்ல. நீங்கள் அவங்க மேலேயும் பழிய போட முடியாது, அவங்க உங்கள் மேலேயும் பழிய போட முடியாது. அவங்க பசங்க கரெக்டு, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. என் பொண்ணு தான் தப்பு பண்ணி நான் சொல்ல முடியாது. இருங்கம்மா, சட்டத்தில் என்ன சொல்லுறது? சட்டப்படி என்னது கரெக்டு? இப்போ இல்லைன்னா அவன் மறுபடியும் காப்பகத்துக்கு போகணும். தப்பாயிடும் அது. வீட்டுக்கு போ, வீட்டில் போயிடும். நீ இருக்க முடியாது. ஏன்னா அந்த பையன் ஜெயிலுக்கு போனான்னு ஆசைப்படுறியா? வீட்டுக்கு போனா கூட அவங்க சைவனை செஞ்சு சரி, அந்த பையன் ஜெயிலுக்கு போனா பரவாயில்லையா? ஏன் மேடம் இதுல வந்து 16 வயசுல 17 வயசுல கல்யாணம் பண்ண முடியாது. 18 வயசு ஆயிடுச்சு. 99ல பிறந்தான்னா அதான் 18 முடியல. 17 வயசு இப்பதான் தொடங்கி இருக்கு. அவ இன்னும் மைனர். அதான் சரி 8 மாசம் குடும்பம் பண்ணிட்டா. இந்த பாரு, கரெக்டான அட்வொகேட் வந்தாருன்னா அவங்களுக்கு தான் இந்த கேஸ் சாதகமா போகும். ஏன்னா அந்த பொண்ணு குடும்பம் நடத்தி இருக்கான்னு தெரிஞ்சா அதுக்கு பேரு பலாத்காரம். பொண்ணு பலாத்காரம் என்ன பண்ணான்னு சொன்னா தானே ஜெயிலுக்கு. இல்லம்மா, நீங்க புரிஞ்சுக்கிறது எடுப்பாங்களா? அதான் எடுப்பாங்க தான் தெரியுது. அவங்கதான் ஏற்கனவே வக்கீல் மூலியமா போனாங்க. அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு அன்னைக்கே இட்டுன்னு போயிருந்தா என்ன நியாயம் வேணா பண்ணுங்கம்மா. இப்போ அவங்க கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டாங்கன்னா உங்க பையனுக்கு பிரச்சனை, அவன் ஃபியூச்சர் பாதிக்கும். பரவாயில்லையா உங்களுக்கு? நான் பரவாயில்ல சொல்ல முடியல என்னால. நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. பையனோட ஃபியூச்சர் ரிஸ்க் எடுக்காதீங்க, தேவையில்லை. சரி, நீங்க சொல்றதை நாங்க கேக்குறோம். வேற எங்கன்னா மாத்தி கட்டி கொடுத்துட்டாங்க. அதை எப்படி கட்டி கொடுப்பாங்க? ஐயோ, அந்த பொண்ணா என்னெல்லாம் பண்ணிட்டா. கண்ணா பேக் எடுத்துட்டு வரேன் போய் 3 மணி நேரம் உட்காந்து பேசிருக்கா. நான் தான் சொல்ற முடிவுல வருவாங்க மாமா. அந்த மாதிரி பண்ணி வச்சாங்கனால போலங்க மேம். எங்க வீட்டுக்கு வந்தா நாங்க எதனா செய்யறோம்ன்றாங்க. நீங்களே ஒரு காப்பகத்துல போடுங்க மேடம். நீங்களே படிக்க வைங்க. அவ ஏஜ் ஒன்னு வரும்போது அவ சொல்ற மாதிரி நாங்களும் செய்யறோம். பிரிக்காதீங்க மேம், தயவு செய்து விட்டுரு. அவன் 8 மாசம் வாழ்ந்துட்டு நான் இதுக்கு மேலே விட்டு நான் போனேன். மேடம் நாங்க காப்பகத்துல போயிட்டு வரும்போது அவ பண்ணறது ரொம்ப தப்பு. பெத்தவங்களை உட்கார வச்சு அவன் என்ன பண்றான் பாருங்க. ஜோக் காடி தான் ரொம்ப காப்பகத்துல கூட சொல்லிட்டீங்கன்னா வந்து கேளுங்க. அவங்க வாயில ஓடியா இருக்கு மேடம். இதுக்கு மூளை என்ன இருக்குது சொல்லுங்க. படிக்கிறேன்னு சொல்லிட்டு மூளை ஒரு டைம்ல இருந்தா வானே. ஆனா என் ஒரு புள்ள உக்காந்து என் வயிறு எரியுது. அதுதான் மேட்டர். அதுதான் தம்பி, இதுல மாட்டிக்கிறது நீதான். அவங்க எல்லாம் இப்படி பொண்ணுக்கு தான் சாதகமா போகும். நான் சொல்றது கேள, உனக்கு புரிஞ்சுக்கோ. நீ உன்னோட ஃபியூச்சர் மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன். அம்மாடி,
அந்த பையனை கொஞ்சம் விட, பாவம். கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. உங்க எதிரிலே அப்படி பண்றாள், அப்ப தனியா அவன் எவ்வளவு மாட்டி பண்ணுவான் சொல்லு. கொஞ்சம் தள்ளி உட்காரு. அந்த பையனை விட கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. நகர்ந்து உட்காரு. அப்ப என் புள்ள தனியா மாட்டிக்கினா அவகிட்ட பதில் சொல்ல முடியாத. சின்ன பொண்ணு அது. இல்ல நீங்க கேட்டீங்கல்ல என்ன உன் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ற, அவன் தான் போய் இட்டுன்னு வந்தாலான்னு கேட்டீங்கல்ல. உங்க எதிரிலே அவனை விடுறாளா? அப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியுதா? சொன்னேன், தள்ளி உட்காரு சொன்னேன். நீங்க அதை செஞ்சிருக்கணும். நீங்க போய் அவங்க வீட்டுல சொல்லி இருக்கணும், உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு. அந்த வார்த்தை அப்போ நான் என்ன சொன்னேன், பக்கத்துல உட்காரு. பொண்டாட்டி அன்னைக்கு விட்டு ஹோமுக்கு வந்துச்சு பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வெளியே வெயிட் பண்ணுங்க. நீ சும்மா அந்த டிராமா எல்லாம் பண்ணாதே. நீ அழறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சிம்பத்தி வரல. உனக்கு மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. உங்க அம்மாக்கு பிரச்சனை, அப்பாக்கு பிரச்சனை, அக்காக்களுக்கு பிரச்சனை, அண்ணனுக்கு பிரச்சனை. இது பாரு, அவளை விட உனக்கு வயசு 2 வயசு ஜாஸ்தி. நான் சொல்றது உனக்கு புரியுதாப்பா? நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஒரு விஷயம் நாங்க கேரண்டி கொடுக்கறோம், உங்களை பிரிக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ், இப்ப அவளுக்கு வயசு வர்றது வரைக்கும் அவங்க வீட்டுல தான் இருக்கணும். இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்கறது வேலையே கிடையாது. அவ 12th முடிக்கணும், நீங்க உங்களோட சப்ஜெக்ட் முடிக்கணும். அடுத்த கோர்ஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க யோசிக்கணும். அட்லீஸ்ட் 12th ஆவது பாஸ் பண்ணணும். புரியுறதுங்களா? கையை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா, என்ன பிரிக்காதே சொல்றாங்கிறதுக்கெல்லாம் நான் அதுக்கெல்லாம் இது பண்ண முடியாது. அவ சின்ன பொண்ணு, நீ தப்பு பண்றன்னு நினைச்சுக்காதே. ஆக்சுவலி நீ நல்லது பண்ற அந்த பொண்ணுக்கு. இதுல எல்லாம் மயங்காத. அவ பண்ணது தப்பு, அவளுக்கு வயசு இல்ல. புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்ணோம்னா, அவங்க கேரண்டி கொடுப்பாங்க 100% அந்த பொண்ணை இன்னொரு இடத்துல கட்டி வைக்க மாட்டாங்க. கேரண்டி கொடுக்குறீங்களா? அது வயசாயிட்டா என்ன யோசிக்குதோ அதெல்லாம் விடுங்கம்மா. நீங்க கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணுக்கு வேற எதுவும் செய்ய மாட்டேன் மேடம். கேரண்டி கொடுக்க முடியும் அதெல்லாம். நீங்க கரெக்டா இந்த பாருங்க, கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆமா மேடம். அது பாருங்க, அந்த பையன்ட்ட நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அது கரெக்டா இருக்கணும். நீங்க ஒத்துழைக்கணும். அந்த பொண்ண கட்டாயப்படுத்தி நீங்க கல்யாணம் பண்ண மாட்டோம் மேடம். தம்பி, அந்த பொண்ணு உங்க கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. உங்க அம்மாக்கு பாட்டிக்கும் உங்க பேர்ல இருக்கிறது பாசம். அவங்களுக்கு புரியல, சட்டம் புரியல. புரியுறதுங்களா? ஆனா உங்களுக்கு புரியும். நீங்க சின்ன பையன். புரிஞ்சதுனால தான் மேம் அவளை அட்வைஸ் பண்ண நான். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, அவள்கிட்ட சொல்லி கொடுங்க. புரியுதா? சொல்லி புரிய வைங்க அவளுக்கு. அது ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லுது மேடம். நீங்க தான் பேசணும். அது அவ படிக்கணும். அவ +2 முடிச்சாதான், வேற வழி கிடையாது. வேற வழியே கிடையாது. அவ படிச்சுதான் ஆகணும். நாங்க அதுக்குதான் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் மேடம். அதெல்லாம் பேச போனோம் மேடம். படிக்கிட்டோம், என்ஜாய் பண்ணுது. அதை பேச போனா ஓட்டி விடுறாங்க, வெளியில ஓட்டி விடுறாங்க. போங்க போங்க போங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அவங்க படிக்க போக மாட்டேன் மேடம். நாங்க சொன்னா நான் கூட பேசுறது கொஞ்சம் அனுமதி கொடுக்க சொல்லுங்க. நான் 8 மாசம் இருந்தேன். லவ் பண்ணும்போது எப்படி பேசினாலும் அப்படின்னா அவனுக்கு தானே மேட்ச் 2 பேரும் கட்டிக்க போறேன். அவகிட்ட நான் பேசணும், அவகிட்ட கொஞ்சம் பழகணும். பழகவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். முதல்ல நான் படிக்க போறேன். நீ எக்ஸாம் முடிச்சிட்டு வா, நான் சேர்த்து வைக்கணும். எங்க கிட்ட கூட வந்து சொல்லாத, அவங்க கிட்ட வந்து சொல்லு. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி மனசை திருடப்படுத்திக்கோ, நல்லா தைரியப்படுத்தி எக்ஸாம், அவளுக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக மேடம் சொல்ல 2 வாட்டி மேடம் சொல்லுங்க. போனோம் நம்ம. நான் படிக்க மாட்டேன் மேடம். போங்க போங்க. என்னத்துக்கு வந்தீங்க? அது சொல்லல. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. நீங்களே சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போல நான் மத்தபடி எல்லாம் ஸ்கூலுக்கு இத பாருமா, இத பாரு. அந்த ஸ்கூல் இப்ப போல நான் வேற ஸ்கூல்ல டிசி வேணா மாதிரி நான் வேற ஸ்கூல் படிக்கிறேன். இருக்கா? இல்ல வாங்கல மேடம். இது +2 முடிக்கலையா? இன்னும் டிசியே கொடுக்கல. இந்த லீவ்ல நான் வாங்கி கூட வேற ஸ்கூல் சேர்ந்துட்டா நான் 12th முடிக்கிறேன். படிச்சுக்கிறீங்களா? வெரி குட். நீ இந்த பக்கம் வந்து அப்பா அம்மாட்ட உட்காரு. மேம் அவகிட்ட நான் பேசணும் மேம். நீ வந்து உட்காரு. நான் சொல்றேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நீ வந்து உட்காரு, அம்மா அப்பாட்ட உட்காரு. ஆனா சைவினெல்லாம் செய்யக்கூடாது மேம். எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீங்க மறந்துட்டேன்னு சொன்னாங்களா? எப்படி நான் செஞ்சு சேர்த்து கொடுங்க பாரு. சாந்தகுமார் பாவம். நான் சேவனை செஞ்சா நீ சாந்தகுமார் நான் சேவனை செஞ்சா மேடம். இந்த பொண்ணு ஓடி இருக்குமா அதுகிட்ட? பேச்சுதான் கேட்டு போது. அம்மாடி இங்க வந்து உட்காரு, வா, சமத்து வா. குட் கேர்ள், கம்.
வா உட்காரு, அம்மா அப்பாட்ட உட்காரு. பொம்மை இது மேல பாசம் அதிகம் எனக்கு. ஏன்னா மூணு பசங்க இருக்காங்க, ரொம்ப பாசம் அதிகம். இது மேல ரொம்ப அதிகம். கூட உன்னை சொல்றேன் பாரு, மேடம் எதிர்க்க நீ படி. இது மேல ரொம்ப பாசம் அதிகம். ஸ்கூலுக்கு போவாங்க மேட்ச் ரைட்டு பூரா அவனை தான் கட்டி போனேன். நான் படிக்கிறேன், படிக்கமா அவன் கூட போவோமா சுத்தமா எல்லாமே செய்யும். போன் மட்டும் வேணா பேசுறேன். எப்பனா ஒரு நாள் அவள் தான், மத்தபடிலாம் நான் தலைக்கும் பேசிட்டு இருக்கணும். அப்படி எப்போவாது ஒரு நாள்னா உங்ககிட்ட போன் இருக்கா? இல்ல இல்ல. சரி, எப்போ எவ்வளவு நாள்? மாசத்துல ஒரு வாட்டி பேசினா போதுமா? போதுமா? சரி, மாசத்துல ஒரு வாட்டி நீ பேசிக்கோ. பேசு, நம்ம அது ஒண்ணும் சொல்லல மேம். அப்ப கூட பேசிக்கோ, நோ ப்ராப்ளம். பேசு. அழுக நிறுத்து முதல்ல. எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. சரி, என்னெல்லாம் கண்டிஷன்? 1 மாசத்துல ஒரு வாட்டி சாந்தகுமார்ட்ட பேசணும். அதெல்லாம் முடியாது. மாசத்துல ஒரு நாளைக்கு அவ்வளவுதான். படிப்பே நீ அவ்வளவுதான். மாசத்துல ஒரு வாட்டி அவ்வளவுதான். அடுத்த கண்டிஷன் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். ஊருக்கு அனுப்பிச்சு வைக்க மாட்டேன். பாருங்க, நீங்க இங்க ஒண்ணு பேசிட்டு வேற ஒண்ணு செய்யக்கூடாது. இல்லம்மா, நாங்க செய்ய மாட்டோம். சொல்லுதான் நம்ம கேக்குறோம். இவளா போறேன்னு சொன்னா கூட நம்ம 10 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தான்னு சொல்லுவோம். நம்மளுக்கே பிடிக்காது நம்ம புள்ளி அடுத்தவங்க வீட்டுல விடுறதுக்கு. ஆமா, இப்போ அவளும் ஒத்துக்கிட்டாங்க, உங்க கூட வரப்போறாங்க. கட்டாயப்படுத்த கூடாது, தேவையில்லாம திட்டக்கூடாது. அவங்க அக்கா தங்கச்சிங்க கிட்ட அண்ணன்ட்ட எல்லாம் சொல்லி வைங்க, பாப்பாவை திட்டக்கூடாது. சரி தம்பி, நீ படிச்சு உன்னோட பேப்பரை மூடி. அப்புறம் அப்பதான் உனக்கு இன்னும் ஃபியூச்சர்ல இதே கம்பெனில கூட ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னா நல்லா சாதிக்க முடியும். புரியுதா? மாசத்துல ஒரு வாட்டி அந்த பாப்பாவை கூப்பிட்டு பேசிக்கும். எங்க நோக்கம் வந்து உங்களை பிரிக்கணுங்கிறதுப்பா. ஆனா நீங்க செய்யறது தப்பான விஷயம். அதுக்கான வயசு இல்லை. உங்களை விட வயசுல நாங்க பெரியவங்கல்ல, நாங்க எல்லாரும் உங்களை விட வயசுல பெரியவங்கல்ல இல்லையா? கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகே, உங்க ஃபியூச்சருக்காக. ஓகே தம்பி, எதையுமே பேசி இது பண்ணாதீங்க, மனசு குழப்பாதீங்க. இவ வெக்கமா இருக்குதுன்னு சொன்னா இரி அப்படின்னு சொல்லுவாரா? அக்கா வீட்டுல பாதுகாப்பு இருக்குமா? அது போக முடியாதே. இப்பதான் அவங்க மேடம் கூட கட்ட தெரியல. இவா எப்படி இருக்க பாரு, நீ உட்காருங்க. எப்படி இருக்க பாரு, உனக்கு புடவை கூட கட்ட தெரியல. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் உனக்கு? இது பாரு, 12th முடி. இது பாரு, என்ன பாரு, நல்ல பொண்ணா போய் வீட்டுக்கு போய். ஓகே, குட் கேர்ள். ஓகே, அதே வீட்டுக்கு வருது மேடம். என்ன பாரு, நீ என்ன பாரு, நல்ல படிப்பு, எக்ஸாம் எழுதுவியா? அழுக நிறுத்து. அண்ணன் எல்லாம் பார்க்கணும்ல, அண்ணா அக்கா எல்லாம் பார்க்கணும்ல. அக்காக்கு பாப்பா எல்லாம் இருக்கா? அவங்க எல்லாம் பார்க்கணும்ல. உனக்கு ஆசையா கேக்குது. மிஸ் பண்றியா? மிஸ் பண்றியாம்மா? போய் பார்க்கணும். ஓகே, வீட்டுக்கு போ. சின்ன பிள்ளைங்க தேடுது மேடம். இத எங்க அக்கா காணோம். அந்த 2 பிள்ளைங்களையும் 2 பிள்ளைங்களையும் தேடுது. நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் கூப்பிட்டு சொல்லணும். சரி போன்ல பேச. சரி போன்ல பேசலாம். வேலை போன்ல கூட அவசியம் இல்ல. வெளியே போக கூடாது. வெளியே விட்டமா வெளியே போன்ல பேசிக்கோ. பேசணும். எத்தனை வருஷம் வெயிட் பண்ண போன்ல பேசிக்கோ. சரி போன்ல அதுக்கு நைட் எல்லாம் போன்ல பேச. நைட்ல எல்லாம் பேச மாட்டோம். அந்த பழக வண்டி இல்ல மேம். நைட்ல லவ் பண்ணும்போது நைட்ல எல்லாம் பேச மாட்டோம். அவங்க பக்கத்துல தான் மேம் படிப்பேன். நைட்ல எல்லாம் பேசுற பழக்கமே கிடையாது. ஸ்கூல்லயே முடிச்சிட்டு வந்துருது. பரவாயில்ல, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே, குட் கேர்ள். நல்லா படிச்சு நல்ல பொண்ணா வருவ நீ. ஓகே, நாங்க கூட்டிட்டு வாமா போ. கூட்டி இவங்களை பிரிக்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்க வந்து வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஒரு சைடில் பெண்களை படிக்க வைக்கணும், அவங்கள வந்து எம்பவர் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கே எதிராக மாறிடும். இது ஒரு தப்பான மெசேஜ் வந்துடும். பசங்களுக்கு தெரியணும்ல, அந்த பக்குவம் வரணும்ல, கல்யாணம் பண்ணுறதுக்கான பக்குவம் வரணும். ஓகே, 14-15 வயசில் அந்த சேஞ்சஸ் பாடியில் வரும்போது அந்த மாதிரி அட்ராக்ஷன் எல்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் மீறி அதையெல்லாம் ஃபைட் பண்ணி
ஃபோக்கஸ்டாக படித்து ஒரு டிகிரி வாங்குறது வரைக்கும் பசங்க கிட்ட நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். அதுக்காக தான் சட்டத்திலேயே அப்படி ஒரு வயசு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இப்போ இவங்களை அந்த பொண்ணை சொல்லி புரிய வச்சு அவங்க அப்பா அம்மா கூட அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் அவங்க நம்மள்கிட்ட உறுதியாக சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இன்னொரு இடத்துல கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு அவங்க உறுதியாக சொல்லிட்டு போயிருக்காங்க. பெற்றவங்க கொஞ்சம் அவங்க ஈகோவெல்லாம் மாற்றி வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் நல்லபடியாக ஸ்மூத்தாக முடிக்க முடியும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.